இது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் பூர்வத்தை விட்டு வெளியூர் வெளியில் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, உங்கள் பாட்டன் முப்பாட்டன் அவர்கள் வந்து இறந்த முன்னோர்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேடி அவங்க வருவாங்க. அப்போ அவங்க தேடி வரும்போது அவங்க கூட வந்து சில சக்திகள்லாம் வரும். கெட்ட சக்தி, கெட்ட ஆத்மாலாம் அவங்க கூட வரும். அப்போ அந்த கூட வரும்போது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசப்படியில் என்னங்க வீட்டு வாசப்படியில் 4:30 மணிக்கு மேலே 4:30 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே நீங்கள் வீடு வாசல் கூட்டி வாசலில் வந்து வாசல் தொளித்து, அதாவது பூசணி பூ இருக்குது இல்லைங்க, பூசணி பூ, மாட்டு சாணம், பசுமாட்டு சாணம் பூசணி போய் வச்சு நீங்கள் அங்கே விளக்கு போட்டு வாங்க. விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு பாருங்கள். உங்கள் பாட்டன் போட்டன் முப்பாட்டன் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. மற்ற எதிர் சக்திகள், கெட்ட சக்திகள், கெட்ட ஆத்மாக்கள் சொல்லுவாங்களப்பா, அந்த இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராது, உங்கள் வீட்டுக்குள்ளே அண்டாது. இந்த மார்கழி மாதம் முழுசாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கு வந்த வாசல் தொளித்து வாசலில் வந்து என்னங்க மாட்டு சாணம் பிடிச்சி அதில் வந்து பூசணி பூன்னு சொல்லக்கூடாது, சிவப்பாக இருக்கும். அந்த பூசணி பூ வச்சு 2 மாட்டு சாணம் 2 பிடி பிடிச்சி 2 பூ வச்சு 2 விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கெட்ட சக்தி, கெட்ட ஆத்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஏன் கெட்ட சக்தி, கெட்ட ஆத்மா வராதுன்னு சொன்னால், இந்த மார்கழி மாதம் அனைத்து கெட்ட சக்தி, கெட்ட ஆத்மாவும் வெளியில் வரும். அப்போ முன்னோர்கள் பாட்டன் போட்டன் இறந்தவங்க முன்னோர்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்க வீடு தேடி வருவாங்க. அவங்க பேரப்பிள்ளை எங்கே இருக்குதோ, பிள்ளை பசங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள தேடி அந்த முன்னோர்கள் வருவாங்க. அப்படி வரும்போது இப்படி நீங்கள் பூசணி பூ, அதாவது மாட்டு சாணத்தில் பூசணி பூ வச்சு நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா கெட்ட ஆத்மா, கெட்ட சக்தி எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அண்டாது, வராது. உங்கள் முன்னோர்கள் இறந்தவங்க தான் வருவாங்க. அப்போ நீங்கள் இதை மாதிரி கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா, 30 நாள் இந்த மாதிரி கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா மார்கழி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும். உங்கள் பாட்டன் மூட்டை முப்பாட்டனோட அனுக்கிரகம் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். உங்கள் பசங்க பிள்ளைங்க நல்லா படித்து வேலைக்கு வந்து அவங்க வாழையடி வாழையாக அவங்களுக்கு குடும்பம் தலையும். சரி, அப்போ இந்த கெட்ட ஆத்மா, கெட்ட சக்தியெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி விளக்கு போட்டு, அதாவது மாட்டு சாணம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அந்த பூசணி பூ வச்சு, சிவப்பு பூ வச்சு விளக்கு போட்டு வழிபடும் போது உங்கள் தெய்வம் எல்லாமே உங்கள் முன்னோர்கள் பாட்டம் போட்ட மூலம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. கெட்ட சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. இதுதான் கடைசி வந்து நீங்கள் அந்த மார்கழி முடிகிற வீடு வாசல் சுத்தம் பண்ணி வெள்ளையடித்து நீங்கள் அந்த காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க என்னங்க, அதெல்லாம் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா எப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் மறுநாள் தை மாதம் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு சைவமாக படைச்சி அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு வைங்க. சில பேர் வந்து வேட்டி துண்டு படைப்பு, இந்த காதாள கருமணி வச்சு கன்னி தெய்வங்களுக்கு அந்த மாதிரிலாம் அந்த வழிபாடு வச்சு அந்த முன்னோர்களுக்கு, அதாவது நெய்வேத்தியம், உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்துக்கு நெய்வேத்தியம், இப்படி மார்கழி மாதம் கடைசி அதெல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்து தை பிறந்த உடனே உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு வச்சு நீங்கள் பாருங்கள். அந்த முன்னோர்கள் அந்த உணவை எடுத்துக்கிட்டு அவங்க யுகத்துக்கு போயிடுவாங்க. யுகத்துக்கு போயிட்டோன்னா அடுத்த அமாசை வருவாங்க. அமாசை வர்றதுக்கெலாம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் தலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். பணம், காசு, சொத்து சுகம் உங்களை தேடி வரும், சேரும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஏன் அப்படி விளக்கம் சொல்லணும்னா, முன்னோர்கள் தான் அவங்க குலதெய்வம். உங்கள் பாட்டன் போட்டு தான் உங்கள் குலதெய்வம். அப்போ குலதெய்வத்தை வழிபட வச்சுக்கணும். பாட்டன் போட்டன் முப்பாட்டம் இந்த மார்கழி மாதம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபட வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். வருமானத்தை கொடுக்கும். உங்களுக்கு உடம்பு, தேகம், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கி கலியுகத்தில் பூராமே எல்லாமே நோய், பிரச்சனை, சிக்கல் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தை நம்புதுங்க, உங்கள் குலதெய்வத்தை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க.